அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அவசரமாக டெல்லி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் திரு நயினார், திரு பொன் ராதாகிருஷ்ணன், திரு எல் முருகன், திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன், திரு எச் ராஜா, திருமிகு வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் டெல்லி சென்றிருக்கிறார்கள். திரு அமித்ஷா தலைமையிலான கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்கிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பின்னணி. கட்சிக்குள் மோதல், கூட்டணி குழப்பங்களால் அதிருப்தியில் மோடி, ஷா, டெல்லியில் என்ன நடக்கிறது என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் இணைந்திருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி பங்கேற்றிருக்கிறார். வலசாரி கருத்தாளர் திரு எம் குமார் விரைவில் பங்கேற்க இருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு அரவிந்த் குணசேகரன், எங்களை விட நீங்க தான் டெல்லியிலிருந்து நெருக்கமாக இந்த நிகழ்வுகளை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன நடக்கிறது டெல்லியில தமிழக பாஜகக்குள்ள? திரு அமித்ஷாவுடைய இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? டெல்லி பாஜக தலைமையை பொறுத்தவரை அடுத்து நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு கட்சியை தயார்படுத்துவதற்கான அந்த ஆலோசனை கூட்டத்தை தான் இன்றைய தினம் நடத்தியிருக்கிறார்கள். காலையில் தமிழ்நாடும் அதே போல மாலையில் பீகார் தொடர்பான கூட்டத்தில் நீங்கள் சொன்னது போல அமித்ஷாவும் அதே போல பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டாவும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பாஜகவோட ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன், அதாவது கட்சியின் பொதுச் செயலாளர் BL சந்தோஷும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஸோ இந்த கூட்டத்தில் அவங்க பெரும்பான்மையாக அவர்கள் விவாதித்தது அடுத்து நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு செயல்பட வேண்டும், அது தொடர்பாக கட்சி கட்டமைப்பை எவ்வாறு வலுப்படுத்த வேண்டும், அதே போல கூட்டணி தற்போது சமீபத்தில் அதிமுகவுடன் கூட்டணி ஒப்பந்தம் ஆகியிருக்கிறது, அது தொடர்பான இந்த கூட்டணி தற்போது எவ்வாறு செயல்படுகிறது என்பது தொடர்பான ஒரு ஒரு மீட்டிங்காக தான், மேக்ரோ ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்காக தான் இன்றைய தினம் இந்த கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. இதில் என்ன ஒரு விசிபிளாக நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, அண்ணாமலை என்ற இந்த கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்காதது ஒரு விசிபிளான ஒரு இதாக நமக்கு தெரிந்தது. அண்ணாமலை பங்கேற்காததுக்கு அண்ணாமலையே ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார். அதாவது அவருக்கு அதிகப்படியான கல்யாண அழைப்பிதழ்கள் இருந்த காரணத்தினால் அவரால் இந்த கூட்டத்துக்கு செல்லவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அது ஒரு பதிலாக அண்ணாமலை தெரிவித்திருந்தாலும் அதனை ஒரு அரசியல் பார்வையாளர்களாக, ஒரு பத்திரிகையாளர்களாக நாம் அதனை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங், அதுவும் அமித்ஷா பாஜகவோட நேஷனல் பிரசிடென்ட்டும் ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் போன்ற மூத்த தலைவர்கள் கூப்பிட்ட மீட்டிங்க்கு ஒரு கல்யாணத்தை காரணமாக வைத்து அண்ணாமலை போகவில்லை என்று சொன்னால், அதுவும் பாஜக போன்ற ஒரு கட்டுக்கோப்பான ஒரு டிசிப்ளின்ல எக்ஸ்ட்ரீமா ஒரு ரிஜிடான ஒரு டிசிப்ளின்டு பார்ட்டியாக இருக்கக்கூடிய பிஜேபி அதனை ஏற்றுக்கொள்வார்களா என தெரியவில்லை. எனவே அண்ணாமலைக்கு உண்மையாகவே அழைப்பு வந்ததா, அழைப்பு வந்த பிறகு அண்ணாமலை போகவில்லையா, அல்லது அண்ணாமலைக்கு அழைப்பே இல்லையா என்ற சந்தேகம் தான் நம் முன் எழுகிறது. ஒன்று, ஏன்னா அண்ணாமலை இந்த மீட்டிங் மட்டும் இல்லை, இதுக்கு முன்பாக இதே போல நிர்மலா சீதாராமனும் சமீபத்தில் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாக அவங்களும் சென்னையில் ஒரு மீட்டிங்கை போட்டிருந்தாங்க. அந்த மீட்டிங்லையும் அண்ணாமலை போகலிங்கிறத நம்ம பார்த்தோம். எனவே தொடர்ந்து 2வது மீட்டிங் அண்ணாமலை ஸ்கிப் பண்ணியிருக்காரு. இட்ஸ் மோர் தென் வாட் மீட்ஸ் ஐ. இதில் ஏதோ பின்னாடி இருக்கிறது. இது அண்ணாமலை சொன்ன பதிலை அப்படியே ஒரு ஃபேஸ் வேல்யூவா நம்மளால ஏற்றுக்க முடியாதுன்னு தான் சொல்றேன். பட் நமக்கு கிடைத்த தகவலின்படி அதிமுகவுடன் எவ்வாறு ஒரு கோஆர்டினேட்டடாக இந்த தேர்தலை எவ்வாறு சந்திக்க வேண்டும், அதே போல எந்தெந்த தொகுதிகளில் அதிமுகவிடம் நாம் இருந்து இந்த கூட்டணியில் கேட்டு பெற வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை இன்றைய தினம் நடைபெற்றதாகவும், அது தொடர்பாக தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் மற்ற தலைவர்களுடன் கலந்து ஆலோசித்து ஒரு பட்டியலை வழங்க தேசிய தலைமை உத்தரவிட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் தெரிவிக்கின்றனர். திரு அண்ணாமலை மீது திரு மோடி, திரு ஷா 2 பேரும் அதிருப்தியில் இருக்கிறாங்களா, இல்ல திரு மோடி திரு அமித்ஷா மேல திரு அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கிறாரா? அண்ணாமலை மோடி அமித்ஷா மேல அதிருப்தியில் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. இருக்கலாம், ஆனால் அதனை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு அந்த கட்சியில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாவோ, அதிருப்தி இருந்தாவோ, பாஜக போன்ற கட்சியிலாலும் அது இவ்வளோ ஒரு பலமிக்க மோடி அமித்ஷா அந்த ஒரு தலைமையில நீங்க என்ன அதிருப்தியில் இருக்கேன், அந்த அதிருப்தியை நான் இப்படி வெளிப்படையாக காமிப்பேன், நீங்க கூப்பிட்ட கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்ற அளவுக்கு அண்ணாமலை கிடையாது. பாஜக அந்த இடத்தில் யாரையும் வைக்க மாட்டார்கள். அதுவும் மாநில தலைவர்கள் யாரையும் அந்த இடத்தில் பாஜக வைத்தது கிடையாது. எனவே அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கிறாரா என்ற கேள்விக்கு இருந்தாலும் இது போன்ற போகாமல் இருக்க முடியாது. அவர் அழைக்கவில்லையா, அவருக்கு அழைப்புதல் இல்லையா என்ற கேள்வி வேணால் எழுகிறது. அதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இப்ப திரு மோடி, திரு ஷா 2 பேரும் அண்ணாமலை மீது அதிருப்தியில் இருக்கிறாங்க, அப்படி முடிவுக்கு வரலாமா?
இந்த கூட்டத்துக்கு அவர் அழைக்கவில்லை என்றால் அதுதான் காண்பிக்கிறது. ஓகே, திரு பிரியன், ரொம்ப கட்டுக்கோப்பான கட்சி பாஜக. கட்சி நடவடிக்கைகள், நிர்வாக ரீதியிலான நடவடிக்கைகள் எல்லாவற்றிலையும் தேசிய தலைமை என்ன சொல்லுதோ அதை அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள் மாநில தலைமைகள். ஆனால் கூட்டணிக்குள்ள குழப்பம், கட்சிக்குள்ள குழப்பம், அது குறித்து பேசணும் அப்படின்னு டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழக பாஜக தலைவர்கள் அப்படின்னு செய்திகள் வருதுன்னா, தேசிய தலைமை கட்டுக்குள்ள தமிழக பாஜக இல்லையா? நண்பர் குணசேகரன் சொன்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். அதாவது பாஜகவோட மேலிடம், அதாவது குறிப்பாக அமித்ஷா அழைக்கிறாருன்னா அது முக்கியமான அழைப்பு. அவர் முக்கியமான தலைவர். ஜேபி நட்டா அழைச்சா கூட போகாத இருந்தா பரவாயில்ல. அமித்ஷா அழைக்கிறாருன்னா அது மோடியே அழைக்கிற மாதிரி ஆக்சுவல். அப்போ அமித்ஷா தமிழ்நாடோட எலெக்ஷன்ஸ் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் அழைக்கிறாருன்னா இவர் திருமணத்தை காரணம் காட்டி போக முடியலன்னு சொல்றது ஒரு ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா தெரியல. ஸ்ட்ரைட்டாவே சொன்னா ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா தெரியல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிறது தான் அரசியல்வாதிகள் முதல் கடமையா கருதுவாங்களே தவிர, திருமணத்தை அப்புறம் கூட எந்தெந்த கல்யாணம் யார் வீட்டில் அங்கங்க பார்த்து வாழ்த்துகள் சொல்றது அரசியல்வாதிகள் செய்யற நடைமுறை. அது அன்னைக்கு டெல்லி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து எல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு வருவாங்க. இதுதான் பண்ணுவாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த திருமணத்தை காரணம் காட்டி, அதுவும் நாளைக்கு தான் முகூர்த்த நாள், இன்னைக்கு கூட முகூர்த்த நாள் கிடையாது. அப்படி திருமணத்தை காரணம் காட்டி இவர் அங்க போகாத இருக்கிறது நிச்சயமாக ஒரு ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா, தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலையோட அதிமுக பாஜக கூட்டணி அது அடுத்தது ஒரு 8 மாச காலம் டிராவல் பண்ண போது, அந்த டிராவல் பண்ற சூழல்ல அண்ணாமலையோட முழு கோஆபரேஷன் இந்த கூட்டணிக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றதுல பாஜக மேலிடத்துக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. நம்ம பாக்கணும் ஆக்சுவலா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இவர் முழுசா ஒத்துழைப்பை கொடுப்பாரா மாட்டாரான்னு. ஆனா இபிஎஸ் முதல்வர் ஆக்குறது தான் பாஜகவுடைய கடமைன்னு திரு அமித்ஷா முன்னாடி தானே திருநெல்வேலியில திரு அண்ணாமலை பேசுறாரு. அதற்கு அப்புறமும் சந்தேகமா என்ன? இவருக்கு இன்னொரு பாயிண்ட், இவருக்கு அழைப்பு கொடுத்தாங்களா இல்லையான்றத நம்ம சந்தேகப்படவே வேண்டாம். ஏன்னா இதற்கு முன்னாடி தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் அழைப்புகள் கொடுக்கும் போது இருந்திருக்க மாட்டாங்க. இவருக்கும் கொடுத்துதான் இருப்பாங்க. இவருக்கு அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா இவர் அங்க போனா இவருக்கு எம்பாரசிங்கா அவருக்கு இவரை பார்த்து சில கேள்விகள் கேட்க போது தயங்கி இவர் போறது கூட இருந்திருக்கலாம். அதாவது இவருடைய ஏதோ ஒரு நடவடிக்கை பாஜக செயலெடுத்தனால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சார். இந்த கூட்டணிக்கான ஏதோ ஒரு செயல்பாடோ அல்லது கூட்டணிக்கு இவர் ஒத்துழைக்க மாட்டார் என்கிற ஒரு செய்தியோ மேலிடத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த விஷயம் தெரிஞ்சதுனால இவர் இந்த கூட்டத்தை அவாய்ட் பண்ண நினைக்கிறேன். அது தொடக்கத்துல இருந்துச்சு. திரு அண்ணாமலைக்கும் திரு இபிஎஸ்க்கும் இடையே நெருடல் இருந்தது. வார்த்தைகள் ரொம்ப தடிமனா இரு தரப்புக்கும் இடையே பரிமாறிக்கொள்ளப்பட்டன. அதற்கப்புறம் திரு அண்ணாமலையை கண்டித்து தலைமை கழகத்தில் அதிமுக தீர்மானம் போடுறாங்க. கூட்டணி முடிவுக்கு வருது. அப்புறம் கூட்டணி சேர்றாங்க. அதற்கப்புறம் கூட பெரிய அளவில் இரண்டு தரப்புக்குமான இணக்கம் இல்லாத நிலையில திருநெல்வேலி பேச்சு ரொம்ப முக்கியமானது. திரு அமித்ஷா முன்னாடி அவர் பேசுறாரு, இபிஎஸ் முதல்வர் ஆக்குறதான் கடமைன்னு பேசுறாரு. அடுத்த நாள் திரு நைனா நாகேந்திரன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமை திரு இபிஎஸ்ன்றதை அட்மிட் பண்ணிக்கிறாரு. கூட்டணிக்கு அவர் தான் தலைமைன்றாரு. இதற்கப்புறமும் திரு அண்ணாமலை மேல பாஜக தேசிய தலைமைக்கு சந்தேகம் வருவதற்கான காரணம் ஏதாவது இருக்கா? அந்த திருநெல்வேலி மீட்டிங் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு. அவர் பேசுற ஃப்ளோ பாத்தீங்கன்னா தெரியும். தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அப்படின்ட்டு அப்படியே நிறுத்துவாரு. நிறுத்திட்டு அண்ணன் எடப்பாடி அவர்களை முதல்வராக அப்படின்னு ஆரம்பிப்பார். அதாவது அவர் சொல்ல வந்த விஷயம் வேற, டக்குன்னு கட் பண்ணி எடப்பாடியை முதல்வராக நீங்க அந்த ஃப்ளோவை மறுபடியும் போட்டு பாருங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை ஆரம்பிக்கிறது நடுவில் கட் பண்ணி அண்ணன் ஒரு இருக்கும். அந்த கேப்ல அவர் வழக்கமா அண்ணாமலை கட்சியோட கட்சி தலைமை சில விஷயங்கள் சொல்லியிருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன் நானு. ஆனா அதே சமயம் எனக்கும் தனிப்பட்ட சில கருத்துக்கள் இருக்கு. அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றார். அதுவே அந்த பாயிண்டே தவறானது முதல்ல. ஆக்சுவலா எப்படின்னா கட்சி கட்சி தலைவர் விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த விஷயத்துக்கு ஏற்றபடி நீங்க ஆக்சுவலா செயல்படணும். உங்க கடமையா இருக்க முடியும். எனக்கு தனிப்பட்ட நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சார். நீங்க வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க கருத்துக்கும் எனக்கு கருத்துக்கும் கட்சியோட நடவடிக்கைகள் அவர் மேல கோவம் இருக்கும், இவர் மேல கோவம் இருக்கும். அது நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வெளிப்படையா நீங்க பேசுற எடப்பாடியை சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும்னு சொல்லும் போது எனக்கு தனிப்பட்ட விஷயம் தனிப்பட்ட முறையில நல்ல கருத்து இருக்கு சார்.
அதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது சார். தனிப்பட்ட கருத்து எடப்பாடியை முதல்வர் ஆக்கக்கூடாது என்பதா? ஆக்கக்கூடாது என்பது உங்க தனிப்பட்ட கருத்தா? அப்படி வரவே கூடாது. அப்படி சொல்லும் போதுதான் சந்தேகம் வருதுங்க. இல்ல சார், இப்போ இல்ல கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி, பாஜக ஆட்சி, அமைச்சரவை இடம் பிடிப்போம் அப்படின்லாம் திரு அமித்ஷாவே நாளிதழ்களில் பேட்டி கொடுக்கிறாரு, கூட்டங்களில் பேசுறாரு. திரு இபிஎஸ்க்கு அதிருப்தி வரணும், ஒரு ஆதங்கம் வரணும் அப்படின்னா திரு அமித்ஷா மேல தான் அதிகமாக வந்திருந்திருக்கணும் நியாயப்படி பார்த்தா. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீங்க தான் முதல்வர் வேட்பாளர், உங்களை முதல்வராக்குறதா எங்களுடைய கடமைங்கிற இடத்துக்கு திரு அண்ணாமலை வந்துடுறாருல, அதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டிய தேவை இருக்குல்ல. என் மீது எந்த சந்தேகமும் நீங்க பட வேண்டாம், நான் உங்க பக்கம் தான் நிக்கிறேன் அப்படின்னு இபிஎஸ்க்கும், இபிஎஸ் பக்கம் தான் நிக்கிறேன் அப்படின்னு பாஜகவுக்கும் செய்தியை சொல்ல வேண்டிய இடத்துல தானே சார் திரு அண்ணாமலை இருந்தாரு. அமித்ஷா மேல கோவப்படுற அளவுக்கு எடப்பாடி இன்னும் அந்த அளவுக்கு உயரல சார். ஆக்சுவலா அமித்ஷா வந்து ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கார், அதிக பீடத்துல இருக்கார். அவர் மேலாம் நீங்க அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் கோவப்பட முடியாது. நீங்க கொஞ்சம் சில போது விட்டு கொடுத்து போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ரெண்டாவது, அமித்ஷா எந்த இடத்துல மாறுபட்டு வந்திருக்கு என்டிஏ ஆட்சி எல்லாம், இதெல்லாம் வந்து மாற்றம் மறைஞ்சதா தெரியலையா ஆக்சுவலா? ஆனா முதலமைச்சர் எடப்பாடி அவருக்கு வந்து பாஜக பங்கு பெறும் ஆட்சி இருக்கக்கூடாது, ஆட்சின்னு கூப்பிடக்கூடாதான்னு முதல்வர் தான் அவரு. ஆனா அதுக்கு பாஜக அமைச்சர் இருக்கக்கூடாதா? கூடாது. இடத்துல அவங்க வித்ரா பண்ணிட்டாங்களா பாஜக? ஆனா இதுல இருந்து ஆன மாதிரி தெரியலையே. முதலமைச்சர் இருக்கலாம், எடப்பாடியா இருக்கலாம், ஆனா பாஜக பங்களிப்பு இருந்தா என்ன பண்ணுவீங்க? இருக்குன்னு அமித்ஷா நம்புறாரு, அவர் பேட்டிகள்லாம் அப்படிதான் இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தா கூட அண்ணாமலையை பொறுத்த மட்டும் வச்சு பாத்தீங்கன்னா அவருடைய கோஆபரேஷன் முழுக்க இந்த கூட்டணிக்கு கிடைக்குமா இல்லையான்றது பாஜக மேலிடத்துக்கு வந்து ஒரு சந்தேகத்தை உண்டாக்கி இருக்கு சார். அதுதான் அடிப்படையான விஷயம். அவங்க சந்தேகத்துக்கு என்ன காரணம்? இப்ப நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் வந்துட்டு போனாங்க, அவங்க கூட்டத்திலேயே வந்து அண்ணாமலை கலந்துக்கல, முக்கியமான விஷயம் கலந்துக்கல. சார் இன்னொரு விஷயம் சார், நீங்க வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பாலிடிக்ஸ். இதை சொன்னா பல பேருக்கு கோவம் வரும், ஆனா சொல்லாம இருக்க முடியாது. ஒரு அரசியல்வாதி வந்து தன்னுடைய பதவியை இழக்கிறார், ஒரு கட்சி கூட்டணிக்கு உள்ள வருது, நீ இங்க இருந்தா கூட்டணி ஜெல்லாகாது, கூட்டணி வரமாட்டாங்க, அவரை நீக்க போதல அப்படின்றது அந்த மாநில தலைவர் நீக்கப்படுகிறார். இப்ப நீக்கப்படுற மாநில தலைவருக்கு எவ்வளவு அழுத்தம் அவர் மனசுல இருக்கும் சார். இது சாதாரண விஷயம் இல்ல. நீங்க அந்த அண்ணாமலை ரோல்ல உங்களை வச்சு பாருங்க. அவரை வந்து எண்மண் எண் யாத்திரைன்னு ஒரு யாத்திரை போறாரு, கட்சிக்காக பாடுபடுறாரு, தமிழ்நாடு பாஜக ஒரு பேசுபொருளா மாத்துறாரு, பரபரப்பான பேட்டி கொடுக்கிறாரு, திமுக வந்து எஃபெக்டிவா கவுண்டர் கொடுக்கிறாரு, 11% தனியா ஓட்டு வாங்குறாரு, 15% கூட்டணி ஓட்டு வாங்குறாரு. அவர் சொல்ற பல விஷயங்கள் உடன்பாடு, அது வேற விஷயம். ஆனால் பாஜக வந்து தமிழ்நாடு பாஜக பேசுபொருளா மாத்துறாரா இல்லையா? அப்படி அவர் கஷ்டப்படுறவரு, 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் உழைக்கிறவரு. அவரை வந்து நான் கூட்டணிக்கு போடுங்க, அதிமுக கூட்டணி போடுங்க, நான் ஒத்துழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்றவரு, கடைசி வரையும் தலைமையிட்ட போய் கெஞ்சினவரு, ஐயா நான் ஒத்துழைக்க ரெடியா இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொன்னவரு, அவரை நீங்க இன்னொரு கட்சி தலைவர் சொன்னார்ன்றதுக்காக நீங்க அவரை பலி கொடுத்தீங்கன்னா, பலி கொடுக்கப்பட்டவர் அண்ணாமலையோட மனநிலை என்ன? அது எப்படி சார் கன்வின்ஸ் ஆவாரு? இது ஹார்ட் ஃபேக்ட் சார். இது ஹார்ட் ஃபேக்ட். இத வந்து சொல்ல மாட்டாங்க, வாயில சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்றது எல்லாமே நடந்திருக்கு. திரு அண்ணாமலை வந்த பிறகு தமிழ்நாடு பாஜகவில் வளர்ச்சி, வாக்கு சதவீத உயர்வு, அந்த கட்சி தொடர்ந்து பேசுபொருளாக இருக்கிறது, அண்ணாமலைக்குன்னு ஒரு தனி கூட்டம், இது எல்லாமே நடந்திருக்கு. ஆனா ஒரு கட்சி தேசிய தலைமையா ஒரு கூட்டணி வலுவா அமையணும் அப்படின்னு நினைக்கும். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா அதை கூடுதலாக அந்த எண்ணிக்கையை உயர்த்தணும்னு நினைக்கும். 29 நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம்னு நினைக்கும். இந்த பலமான கூட்டணி அமைவதற்கு திரு அண்ணாமலை தடையா இருக்கிறாரு அப்படின்னா கட்சியை மட்டும் வளர்த்தா போதுமா? சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு கட்சிக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த 2வது இடத்துக்கு நோக்கி தானே நகரும். இந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேணும்னு தானே ஒரு கட்சி நினைக்கும். இன்னொன்று நான் சொல்றேன். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு, அதிமுக பலவீனமா இருக்கு, அது ஒன்றுபடணும் நம்ம சொல்றோம். ஓபிஎஸ் வெளில போயிட்டார், தினகரன் நான் வந்து டிசம்பர்ல தான் அனௌன்ஸ் பண்ணுவேன்னு தினகரன் அந்த இடத்துல விட்டாங்க பாஜக. எடப்பாடி பேச்சை கேட்டு தினகரன் அந்த இடத்துல விட்டாங்க, அவர் வெளில போயிட்டார். அவருக்கு டிசம்பர்ல தான் சொல்ல போறாரு. தேமுதிக அந்த சைடு எட்டி பார்க்கற மாதிரியே தெரியல. அன்னைக்கு மூப்பனாரோட நினைவாஞ்சலிக்கு போனாங்க, அடுத்த நாளே எடப்பாடி மேல ஒரு டைரக்ட் அட்டாக் கொடுத்து விலைக்குன்னு காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாமக 2 பிரிஞ்சிருக்கிற பாமக கூட அன்புமணி பாஜக சைடு போற மாதிரியே இல்ல. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை குறிப்பா ஓபிஎஸ்ஓ தினகரனையோ ஒரு கன்வின்ஸ் பண்ணி உள்ள வச்சுக்கிறாங்க ஒரு விஷயத்த ஏன் பாஜக செய்ய மாட்டேன்றாங்க? எதுக்காக செய்ய மாட்டேன்றாங்க?
அதிமுக பலவீனமா இருக்கு, அது இஷ்டம் பலவீனமா இருக்கு, அதுவே பலவீனமா இருக்கு. அந்த கூட்டணியில யாரும் வந்து சேர மாட்டேன்றாங்க, இருக்கிறவங்க வெளில போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கிறப்போ பாஜக இதுல என்ன நடவடிக்கை இருக்குது? ஆக்சுவலா இதெல்லாம் அண்ணாமலை வலியுறுத்துறாரா? ஓபிஎஸ் வேணும், டிடிவி வேணும் வலியுறுத்துறது இல்ல, அண்ணாமலை வலியுறுத்துறது இல்ல சார். இதெல்லாம் பாஜக ஏன் பண்ணாத இருக்காங்க? நான் என்ன சந்தேகிக்கிறேன்னா, ஏன் பண்ணாம இருக்காங்கன்னா, இப்படி இருந்துட்டு போட்டு பரவாயில்ல, அதிமுக தோத்தாலும் பரவாயில்ல, அதிமுக பலவீனமா போனாலும் பரவாயில்ல, அதிமுக ஒரு திராவிட கட்சி இந்த எலெக்ஷனோட போனா பரவாயில்லன்னு நினைக்கலாம் பாஜக. எதுக்கு நாங்க கஷ்டப்பட்டு எல்லாரையும் ஒண்ணுபடுத்தணும்? எடப்பாடி இவ்வளவு இதா இருக்காரா, ஈகோவோட இருக்காரா? அவரோட ஈகோ அடி வாங்கட்டும், எலெக்ஷனுக்கு அப்புறம் அடி வாங்கட்டும். அவர் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு இருக்காரு சொல்றாரா? யாரையும் சேர்க்க மாட்டேங்கிறாரா? சரி, பலவீனமா இருக்காரா? இருந்துட்டு போட்டோம். அவர் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் அடி வாங்கினார்னா ஒரு திராவிட கட்சி ஓரம் கட்டப்படும்ல. எனக்கு 29 தான் முக்கியம், எனக்கு 26 முக்கியம் இல்ல, எனக்கு 29 தான் முக்கியம். அப்ப பாத்துக்கலாம். அப்போ அரசியல்ல எவ்வளவு மாற்றங்கள் வரலாம். இப்போ இது வீக்கான பரவாயில்ல அப்படின்னு நினைக்கலாம்ல பாஜக? இல்ல, அப்படி பாஜக நினைச்சிருந்துச்சுன்னா அண்ணாமலையும் கிட்டத்தட்ட ஏற்கனவே அதே எண்ண ஓட்டத்துல தானே இருந்தாரு. அதே மாதிரிதான், அதே எண்ணத்துல அண்ணாமலை கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அது விஷயம் இருந்தா கூட அண்ணாமலைக்கு பர்சனலா வந்து அதிமுகவோட ஜெல்லாக முடியாது சார். அவரால் ஜெல்லாக முடியாது. இந்த விஷயத்த வந்து அவர் ஏதோ ஒரு கட்டத்துல எங்கேயோ வெளிப்படுத்திருக்காரு, ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு அதிருப்தியை யாருக்கையோ வெளிப்படுத்திருக்காரு. அந்த விஷயம் மேலிடத்துக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலா அதோட விளைவுதான் வந்து இன்னைக்கு அவர் போகாத இருக்கிறது. அவர் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, இன்னும் பல விஷயம் டெல்லியில இருந்து வந்திருக்கு. அவர் எம்எல்ஏ போஸ்டிங் தமிழ்நாட்டுல நிக்க வைக்க கூடாதுன்னு ஒரு விஷயத்தை வந்து அமித்ஷா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் தமிழ்நாட்டில இருந்து வெளியில எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில இருந்து வெளியே எடுத்து டெல்லியில போடணும், டெல்லியில நேஷனல் லெவலில் ஒரு பதவி கொடுக்கலாம். அவர் இந்தியில சொல்லியிருக்காரு. அவர் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவர் அந்த சீட்ல இருந்து தூக்குங்கன்றார். அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? அவர் இங்க இருந்தாருன்னா அவர் ஏதோ தனி வச்சிருக்காரு, இல்லாக மாட்டாரு, அதிமுக நீ ஒர்க் பண்ண மாட்டாருன்னு ஏதோ ஒரு ஐபி ரிப்போர்ட் ஏதோ ஒரு ரிப்போர்ட் கரெக்டா கிடைச்சிருக்கு. விளைவுதான் இது. ஆக்சுவலா வர திரு ராம்கி, தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து திரு அண்ணாமலை நீக்கப்பட்டாலும் பாஜகவுடைய அரசியல் திரு அண்ணாமலையை சுற்றி தான் இன்னமும் நடந்துட்டே தான் இருக்கா? அதனுடைய வெளிப்பாடுகள் தானே இந்த காட்சிகள். அண்ணாமலை வந்து ஒரு துருப்பு சீட்டு தான். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலை எதிர்கொள்வதில் ஒரு பாஜக ஒரு வித்தியாசமான அப்ரோச் தான் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து அதிமுகவுடன் கூட்டணிக்கு இறங்கி வந்தார்கள். இங்கேருந்து உள்துறை அமைச்சர் அவரே இங்கே வந்து பண்ணார். அதுபோல் திமுகவை வந்து எதிர்கொள்வதில் கொஞ்சம் ஒரு சாஃப்டான அப்ரோச் தான் கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா கடுமையான தாக்குதல் திமுக இருந்தால் கூட ஒரு சாஃப்டான அப்ரோச் தாங்க. இது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி சமீபத்தில் திரு நயனா நாகேந்திரனுடைய பேட்டி பார்த்தேன். முதல்வருடைய வெளிநாடு விசிட் பற்றி எங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னாரு. இதே சென்ற முறை முதல்வர் போன போது அண்ணாமலை எதிர்கொண்ட விதம் அதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். அப்புறம் ரெண்டாவது டிஜிபி நியமனம் பற்றி ஊடகங்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் அதை பொறுத்திருந்தால் பார்த்து தான் கருத்து சொல்லுவோம் அப்படிங்கிற. ஸோ இந்த ஒரு சாஃப்ட் அப்ரோச், ஒரு மாற்றம் தமிழக பாஜக தலைமையில் ஒரு மாற்றம் இருக்குது. இதே அண்ணாமலை இருந்தால் வேறு விதமாக எதிர்கொள்வார். இன்ஃபேக்ட் நீங்கள் அண்ணாமலை போய் நாயனார் வந்தபோது கூட அவர் அப்பவும் ஒரு ப்ரெஸ் மீட் என்ன சொன்னார்னா, அண்ணாமலை புயலாக இருப்பார், நான் தென்றலாக இருப்பேன்லாம் சொன்னார். இப்போ இன்றைக்கி புயல் கரையை கடந்து விட்டதா என்னன்னு தெரியல. ஆனால் நீங்கள் இந்த அப்ரோச்சில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. அதனால சொன்னேன், நீங்கள் முதல் இந்த தலைவர்களை மாற்றுவதிலேயே இது இப்படித்தான் நடந்துக்கணும், 2020 வரைக்கும் இப்படி தான் இருக்குங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் மத்திய பாஜக தலைமை அணுகிறத தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது இப்போ நீங்கள் வந்து அண்ணாமலை என்ன செய்வார் அப்படின்னா வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் தான். ஆக்சுவலாக அவர் பதவி, அதாவது அண்ணாமலை தமிழக தலைவராக நீடிக்கும் வரை அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு ஜெல் ஆகாதுங்கிறது எல்லாரும் வெளிப்படையாக பேசின விஷயம். அதனால நீக்கியாச்சு. இப்போ நீக்கினதுக்கு அப்புறம் அதுக்கான பலன் கிடைச்சது இல்லை. நீங்கள் இப்போ எடப்பாடி ஒரு சுற்றுப்பயணம் போகும்போது அங்கே பாஜக தொண்டர்கள் வரவேற்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த கூட்டணி வந்து நெருங்கி வந்திருக்கு. திரு ஜெயக்குமார் ரொம்ப செல்லமா திரு நயனா நாகேந்திரன் கண்ணத்துல அளவுக்கு. ஆமா, இங்க ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அமித்ஷா அவர்கள் கூட்டணி அறிவிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, பாஜக பலமா இருக்குது, அதிமுக தான் பலவீனமா இருக்குது, ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்குனாதான் பலமா இருக்கலாம் சொன்னாங்க. இன்னைக்கு அப்படியே ரிவர்ஸ் சினரியா தான். பாஜக பலவீனமா இருக்கு, தமிழக பாஜக பலவீனமா இருக்கனால டெல்லியில ஒரு மீட்டிங் போட்டு அதுல வந்து அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, கட்சிக்குள்ள நிறைய உட்பூசல் வந்துருச்சு, நீங்க கோஷ்டி பூசல் இல்லாம ஒன்று செயல்படணும் அங்க சொல்றாரு. அப்ப இன்றைய சூழல்ல என்ன சினரியோனா, அதிமுக பலமா இருக்குது, பாஜக பலவீனமா தெரியுது. சோ இப்படி ஒரு மாறு. இரண்டாவது, நீங்க வந்து அண்ணாமலை பத்தி பேசும்போது அண்ணாமலை மேல யாருக்கு கோபம் திரும்ப திரும்ப சொல்லுமா, அமித்ஷா கோபமா அப்படிலாம் இல்லை. அண்ணாமலை மேல வந்து யாரு கோபமா இருக்குன்னா எடப்பாடி தான் கோபம். ஏன்னா அவர் தான் பப்ளிக்கா பொதுக்கூட்ட மேடையில் வந்து பிரச்சாரம் போது அதிமுக தலைமை வந்து தினகரன் கோர்னு சொன்னார். ஸோ அண்ணாமலை மீது எடப்பாடி இருக்கணும், வேற யாருக்கும் கோபம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ எடப்பாடி அவருடைய பேரை அவர் சொல்றது வந்து, எனக்கு வந்து இந்த விஷயங்கள்ல எனக்கு எந்த முரண்பாடு இல்லை, நான் வந்து யாரையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறதுங்கிறத வெளிப்படையாக அறிவிக்கிறார் அண்ணாமலை. அவ்வளவுதான் வழியா, மற்ற
மற்றபடி வேறு இன்னும் ஒரு புதிய செய்திகளை அண்ணாமலை சொல்ல. ஆனால் அவர் சொல்லும் முன்னாடி என்ன பிரஸ் மீட் என்ன சொன்னார்னா, தலைமை எடுத்த முடிவு கூட்டணி பற்றி அதில் நான் கலந்து கொள்ளவில்லை, என்ன மாதிரியான விஷயங்கள் டிமாண்ட் பேசினாங்களோ எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனால் தலைமை கட்டுப்பட்டு இயங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு கட்டுப்படலைன்னு இப்ப நினைக்கிறாங்கல்ல, இல்ல கட்டுப்படலான்னு அவங்களும் நினைக்கலாம். இவருமே கட்டுப்பாட்டில் அவர் பேசின விஷயங்கள் அவர் வந்து அமைதியாகலாம் இல்லை. பல தலைவர் பதவி நீக்கப்பட்ட பிறகு அங்கங்க பிரஸ் மீட் பேசினாரு, நெருடலான விஷயங்களையும் சொன்னார். அதிமுக பாஜக கூட்டணிக்கு நெருடலான பல விஷயங்களும் வெளிப்படையாக சொன்னார், கூட்டணி ஆட்சியெல்லாம் சொன்னார். அதெல்லாமே வந்து தலைமை ரசிக்காம இருக்கலாம், முரண்பாடுகள் இருக்குது. இல்ல கூட்டணி திரு அண்ணாமலைனால கெட்டு போயிடுமோன்னு பாஜக தலைமை வந்து யோசிக்கிறாங்களா? அந்த பதற்றத்தின் வெளிப்பாடு தான் இந்த கூட்டம். நிச்சயமா யோசிக்கிறாங்க. அந்த பதட்டம் வந்து அமித்ஷா அவர்கள் கூட்டணி அறிவித்த காலத்துல இருந்தே இருக்குது. இவர் வந்து இவர் பேச்சுகள் கண்டிப்பாக அதுல வந்து ஜெல் ஆகாதுங்கிறது தான் வந்து நிறைய மேடைகள்ல பேசியிருக்காங்க. அது கண்டிப்பா அப்படிதான் இருக்கு. ஆனா அண்ணாமலை தவிர்த்து விட்டு பார்த்தா நீங்க என்ன, பாஜகவுடைய முகமாக நயினார் மகேந்திரன் ஒரு என்ன இருந்தாலும் அவர் ஒரு அதிமுக முகம் தான். இப்ப நீங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாஜக வந்து ஒரு பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்ங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஒரு மாற்றத்துக்கான கிட்டத்தட்ட அண்ணாமலைக்கு ஒரு ஒரு வலு ஒன்று இருக்கு, ஒரு வலிமையான, அவருக்கு முன்னாடி ஒரு இமேஜ் ஒன்று. எப்படிப்பட்ட இமேஜ்னா, ஒரு மூப்பனாரோட இமேஜ். 96ல் ஒரு காங்கிரஸ்காரராக இருந்தாலும் அவர் வெளில வரும்போது அவர் மேல ஒரு மக்கள் நம்பிக்கை, ஒரு மாற்று சக்தியா இருப்பாரு. திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிக்கும் மாற்று சக்தியாக ஒரு நம்பிக்கை. இப்போ விஜயகாந்த் வரும்போதும் ஒரு நம்பிக்கை இருந்து திமுக அதிமுக மாற்றா இருப்பான். அது போன்ற ஒரு மாற்று இமேஜ் அண்ணாமலை கிட்ட இருக்கு. அது வேற எந்த பாஜக தலைவர்களும் இல்லை. மற்ற பாஜக தலைவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் பின்னணி இருக்கும், இப்ப நயினார் அதிமுக பின்னணி இருக்கும். பட் அண்ணாமலைக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. சோ அதுதான் வந்து பல யுகங்களை கிளப்புது. ஒருவேளை தணிக்கை சாரம் போறோம், இமேஜை வச்சு என்ன பண்றது? அந்த கட்சிக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேணுமா? அண்ணாமலைங்கிற அந்த இமேஜை வச்சு கட்சி மட்டும் வளர்ந்துட்டே இருந்தா போதும். எஸ், அந்த இமேஜ் வந்து அண்ணாமலைக்கு கை கொடுக்கிறது, பாஜகவுக்கும் டு சர்டன் எக்ஸ்டென்ட் கை கொடுக்குது. ஆனால் அது ஓட்டா மாறும். இந்த அரசியல் சூழலில் மாற்றத்தை ஏற்படுத்துமா? 96ல் மாற்றத்தை ஏற்படுத்தினது, 2006ல் விஜயகாந்த் மாற்றத்தை ஏற்படுத்தின ஓரளவு 8% வாக்குகள். இன்னைக்கு அந்த இடத்துல பண்ண முடியுமானா, அண்ணாமலைங்கிற மாற்று சக்தியாக இருந்தாலும் அவருக்கு போட்டியா விஜய் ஒருத்தர் இருக்காரு, சீமான் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அதனால அண்ணாமலை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற இடத்துக்கு பாஜக வந்துருச்சு. கலை யதார்த்தம். ஆனால் பாஜக வந்துருச்சு, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நிச்சயமா இருக்கு. அதான் அண்ணாமலையை நீங்க முன்னிறுத்தும் போது ஒரு மாற்று சக்தியாக பாஜக அறியப்படும். நீங்க நயினார் நாகேந்திரனை முன்னிறுத்தும் போது அது இன்னொரு அதிமுகவுடைய இன்னொரு சக்தியாக தான் அறியப்படும். அப்படிதான் இருக்கும். பட் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு பெரிய இது இருக்கு. ஆனா இப்ப இல்ல, இப்ப அண்ணாமலை செயல்பாடுகள் தான் ரொம்ப கவனிக்க. இப்ப ஒரு திருமணத்திற்காக நான் வந்து கலந்து கொள்வதா அப்படி சொல்லும் போது அவர் வந்து இதுவரைக்கும் பேசிட்டு வந்த விஷயங்கள் என்ன, நான் தலைமை கட்டுப்பட்டு செய்வேங்கிறார். இப்ப நிஜமாவே தலைமை கட்டுப்பட்டு இருந்தா அவர் இறங்கி களத்துல இறங்கி பாஜக அதிமுக கூட்டணிக்காக பணியாற்றி இருக்கணும். அவர் பிரஸ் மீட்ல பேசுறதை வச்சு பார்க்கும்போது அவருக்கு அதிருப்தி இருப்பது வெளிப்படையா தெரியுது. இதை எப்படி சரிகட்ட போறார்கள் தெரியல. ஆனா அண்ணாமலைக்கு ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது. அது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய அளவுல கை கொடுக்கக்கூடிய இமேஜ் தான். அவர் வெளியில போனாலும் சரி, இல்ல அமைதியாக உள்ள கட்சிக்குள்ளே இருந்து எனக்கு கூட்டணியில எனக்கு விருப்பம் இல்ல, இந்த கூட்டணி எனக்கு மேல ஒரு அதிருப்தி இருக்குன்னு சொல்லி அமைதியாக இருந்தால் கூட அது பெரிய மாற்றங்களை, தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப அண்ணாமலைக்கு அழைப்பு விடுத்தார்களா இல்ல அழைப்பு விடுத்து இவர் போகலையாங்கிறது நமக்கு தெரியல. அண்ணாமலையை இப்படி பாஜக தலைமை கையாள்வதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும் இனிமே? அது வந்து எப்படின்னா, அது பாஜக தலைமையை பொறுத்தவரைக்கும் இது நல்ல ஸ்ட்ராட்டஜிக் மூவ் தான் ஆக்சுவலாக. ஏன்னா இவர் இருக்கும்போது ஒரு சர்ச்சைகள் வருது, இவர் அதிமுகவும் எதிர்கொள்கிறார், திமுக எதிர்கொள்ளும் போது ஒரு பரபரப்பு வருது. அவங்கள பொறுத்தவரைக்கும் நமக்கான காலம் வந்து 2026க்கு அப்புறம் தான். ஸோ அதனால அது வரைக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சூழலை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் தலைமை மாற்றமே நடந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பேசாமல் பேசிக் கொண்டிருந்தால் அவங்களுக்கு சிக்கல் வரதான் செய்யும். பட் இவர் எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது, இவர் இருப்பாரா இல்ல எந்த அளவுக்கு ஒத்துழைப்பாராங்கிற சிக்கல்லாம் இருக்குது. இதை வந்து பாஜக தலைமை வந்து என்ன முடிவெடுக்க போறாங்க நம்ம பார்க்க தான் போறோம். ஆனா வந்து அண்ணாமலை என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா அவர் வந்து 2 முடிவு தான் எடுக்கணும். ஒண்ணு அந்த இடத்துல நகர்ந்துருச்சா? ஆமா, இல்ல அண்ணாமலை என்ன முடிவெடுக்க இப்ப அவர் திரும்ப எல்லாத்தாலும் திடீர்னு பல நிகழ்வுகளை கேன்சல் பண்ணிட்டு டெல்லிக்கு போனவர். அவரு இன்னைக்கு திருமண நிகழ்வு சொல்லி சுட்டிக்காட்டி நான் வந்து போலன்னு சொல்லும் போது அவர் ஒரு முடிவை நோக்கி நகர்றதா அப்படிதான் நான் பாக்குறேன். ஓகே, திரு குமார், வழக்கமா பாஜகவுடைய கூட்டணி அப்படிலாம் வருகிற போது அங்க இந்த மாதிரியான சலசலப்புகள் மற்ற கூட்டணிகள் இருக்கிற மாதிரிலாம் தெரியாது. ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னா அந்த கூட்டணிங்கிறது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ரொம்ப இன்டாக்டா இருப்பாங்க. கட்சிக்குள்ளேயும் இந்த மாதிரியான சலசலப்புகள் மற்ற மாநிலங்களில் கூட வெளிப்படையாக இவ்வளவு வராது. அந்த அதிருப்தி வந்தாலே பாஜகவுடைய தேசிய தலைமை உடனடியாக அதை சரி செய்வாங்க. இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழக பாஜக தலைவர்களும் போறாங்க. திரு அண்ணாமலைங்கிற ஒற்றை பெயரை சுற்றி இப்போ இந்த பேச்சு நடக்குது. அப்படின்னா உண்மையில் அண்ணாமலை பாஜகவுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பை செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அதை பார்க்கலாமா? கண்டிப்பா. அண்ணாமலை வரும்பொழுது இருந்த நிலைமை வேற. அதுக்கு முன்னே எல் முருகன் கொஞ்சம் பரபரப்பாக பாலிடிக்ஸ் பண்ணார். கொஞ்சம் பேர் நிறைய எல்லாரையும் சேர்த்தாரு.
அதை அப்படியே தொய்வு இல்லாமல் அதை மாதிரி டபுள் மடங்கு திரு அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பாஜக வளர்ந்தது. அவருக்கென்று ஒரு கூட்டம் உருவாகிவிட்டது. அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால தான் எப்படி அவர் கையாள்வதுன்னு தெரியாம மக்களால் இளைஞர்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு தலைவராக அண்ணாமலை தவிர்க்க முடியாத தலைவராக உருவெடுத்து விட்டார். அதை யாரும் அதை இழக்கிறதற்கு அந்த இழப்பை சில யங் பிளட்டுங்கிறதுனால அவருக்கு இடம்பொருள் ஏவல் அறிந்து பேச தெரியாதவராக ஆகிவிட்டார். அரான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஆம் என்று தான் சொல்வேன். சில இடங்களில் ஒரு இடத்துல கட்சி பதவி எனக்கு வெங்காயம் மாதிரின்னு சொன்னார். இன்னொரு இடத்துல ஏதோ ஒன்று சொன்னார் எனக்கு இதெல்லாம் இன்றைக்கி நான் போய் நாளைக்கு போயிடும் அப்படின்னு ரொம்ப இதாக சொன்னார். இப்போ இதெல்லாம் அரசியல் தலைவர்கள் யாரும் மோடியை பற்றி கூட ஏதோ ஒன்று சொன்னார். படிப்பு விஷயத்தில் மோடி படிக்காதவராக இருந்தால் கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க யாருமே. ஆனால் அதை அவர் தவறாக தெரியாமல் சொல்லிட்டார். வேறு நல்ல கெட்ட நோக்கத்தில் அவர் சொல்லலை. அவர் இயல்பாக பேசிட்டார். இந்த மாதிரி ஒரு யங் பிளட்டுக்கு இருக்கிற வேக துடிப்போடு அவர் அரசியலில் பேசினார். அதற்குன்னு ஒரு கூட்டமும் வந்துவிட்டது. இப்போ நடப்புக்கு வருவோம். அண்ணா திரு எடப்பாடி பழனிசாமியோடக்கும் இவருக்கும் ஏற்பட்ட விரிசல், அப்புறம் அந்த விரிசல் பெருசாக போய் இப்போ பிரிவு, அதுக்கப்புறம் தேர்தலை சந்தித்தது, இப்போ சேர்ந்தது, இதையெல்லாம் நீங்கள் வைத்து பார்த்தீர்கள். இருந்தாலும் இப்போ கிட்டத்தட்ட சேர்ந்தா முந்தா நாள் விவாதத்துலலாம் நான் கூட நல்லா சேர்ந்துட்டாங்க, இதெல்லாம் சரியாயிட்டுது அப்படின்னு தான் நான் நேற்று கூட நான் அதை பேசினேன். ஆனால் தோற்றத்தில் தெரியுதா அது? இல்லை நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போ பல நிகழ்ச்சிகளுக்காக இங்கே வந்திருந்தார்கள் 2 நாளைக்கு முன்பு. ஆமாம், சோலாவில் இது கிண்டியில் இந்த ஹோட்டலில் அந்த கூட்டம் நடந்தது. எல்லோரும் கோர் கமிட்டி முக்கியமான பொறுப்பாளர்களை வைத்து ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அதில் அவங்க வந்து கட்சிக்கு எப்படி அணுகணும், தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணும், எல்லோரும் ஒருமுகமாக பேசணும் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசும்பொழுது கடந்த தேர்தலில் சில முடிவுகளை வந்து அனுசரித்து பேசாததுனால நமக்கு வந்து ஒரு 4 எம்எல்ஏவோட பெற்றினா 10-15 எம்எல்ஏ கிடச்சிருக்கோம், அந்த மாதிரி எல்லாம் பேசிடக்கூடாது. அண்ணாமலையும் அன்னைக்கு கூப்பிடல. அவருக்கு இருந்தபோது கூட அவருக்கு இன்விடேஷன் இல்லை அன்னைக்கு. இப்போ இதை வந்து அவருக்கு ஒரு மன உறுத்தலாக இருந்திருக்கலாம். அந்த மன உறுத்தலை வெளிப்படுத்திறதை கேட்டு உள்ள திரும்ப இப்போ தான் செட் ஆகி வந்திருக்கு. திரும்ப இந்த பேச்சினால இது பெருசாகிடக்கூடாது என்று தான் எல்லாத்தையும் அங்கே 2021 அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அப்படி ஒன்றும் பெருசா பிரச்சனை இல்லையே, சிக்கல் இல்லையே. இப்போ இருக்கிற அந்த நெருடல் அளவுக்கு அப்பெல்லாம் இல்லவே இல்லை. இல்லை அப்போ எப்படின்னாக்கா நான் அதுக்கு அப்புறம் உள்ள எலெக்ஷனில் சொல்கிறேன். இல்லை, அப்போ நீங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து 10 சட்டமன்ற உறுப்பினர்களாக மாறி இருப்பாங்க, இணக்கமாக இருந்திருந்தானா அப்போ பிரச்சனையே இல்லையேன்னு கேட்குறேன். இல்லை, அப்போ கூட நிர்மலா சீதாராமன் அப்படி சொன்னதா தானே இப்போ நீங்கள் சொன்னீங்க. அப்போ கூட பாஜகவில் 3-4 விதமான அணிகள் இருந்தது. அது வெளியே தெரியலையே தவிர இப்போ எத்தனை அணிகள்? அது எப்படின்னா டெல்லியில் தேசிய கட்சிகளுக்கு எப்படின்னா இங்கே ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவர் எல்லாரையும் அனுசரிக்க. இப்படி காங்கிரஸ்லையும் பாருங்கள், சசிகாந்த் உண்ணாவிரதம் இருக்கிறாரு, செல்வ பிறந்தக்கு அதுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கார், அப்புறம் போய் பார்க்குறாரு, பிறகு எதிராக பேசுகிறாரு, இப்படியெல்லாம் இருக்கிறது. அதே போல் குரூப்பிசம் அங்கே யாரும் முடிவெடுக்க முடியாமல் இங்கே தமிழ்நாட்டில் ஒருத்தரும் பாலிசி மேட்டர்ஸை யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்லாத கட்சி தானே பாஜகன்னு பேசணும். இல்லை, பாஜக கட்சி தமிழக பாஜக அப்படி இல்லை. இல்லை, தேசிய தலைமை எடுக்கிற முடிவை தான் எல்லாரும் கேட்கறது தான். எல்லா தேசிய கட்சியும் காங்கிரஸும் தான் பாஜகவும் தான். இல்லை சார், காங்கிரஸில் கூட நீங்கள் சொன்ன மாதிரி பல தலைவர்கள் இருந்தாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை, தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ளேயும் பிரச்சனை எல்லாம் எல்லாருக்குமே தெரியும், முரண்பாடுகள் இருக்குங்கிறதெல்லாம். அது பிஜேபியிலும் இருக்கும். அதான் அது இதுவரைக்கும் பெருமளவு அது எங்கேயும் வெளிப்பட்டது இல்லை. இப்ப ஆகுது. அதுக்கு என்ன காரணம்? டெல்லிக்கு வரவழைத்து எல்லா தலைவர்களையும் பேசி அதை சரிப்படுத்த வேண்டிய இடத்துக்கு திரு அமித்ஷா நகர்ந்திருக்கிறார்னா திருமிகு நிர்மலா சீதாராமன் கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையிலையா? இது ஒரு காரணம், இது ஒரு முக்கியமான காரணம். இப்பதான் அது சரியாகி வந்திருக்கு. அவரும் பேசினாரு, அப்புறம் திரும்ப ஏன் இந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரி. நிர்மலா சீதாராமன் பவர்ஃபுல் போஸ்ட்ல இருக்கிறவங்க அறிக்கையில் சொல்ல முடியாது, கூப்பிட்டு அப்புறம் அவங்களுக்கு கோவம் வந்துடக்கூடாது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால தான் எல்லாரையும் கூட்டிட்டு வர வச்சு இவங்க எல்லாத்தையும் வர வைத்து அந்த கூட்டத்திலையும் திரு அண்ணாமலை பங்கேற்கல. அதுலயும் பங்கேற்கலன்னா அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கலாம், நம்மளை பத்தி இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அவரு கட்சியே வளர்க்கணும், நாமளே இன்னொருத்தருக்கு பின்னால சவாரி பண்ணிட்டு போய் என்னைக்கு போய் செக்ரட்டரியேட்டுக்கு, அவரு ஒரு செக்ரட்டரியேட்ல ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்காரு,
எம்எல்ஏ சட்டமன்ற செக்ரட்டரியேட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இப்படி நான் கூட பேசியிருக்கேன். இது நம்மளும் அதே ஆஃபீஸில் ஆஃபீஸ் வேணும்னு இடம் பிடிக்கிறோம். அவர் பின்னால் போய் ஏன் இடம் பிடிக்க போகணும்? நாமளே முயற்சி பண்ணலாமே, நாமளே அந்த முயற்சியை இதுவரைக்கும் தேசிய கட்சிகள் எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை தமிழ்நாட்டில். இல்லை எடுக்கலையா? நடைமுறைப்படுத்தப்பட முடியும்ன்ற நம்பிக்கை இல்லைன்னு வைங்களேன். அப்படிதான், அதான் சரியான வார்த்தை. அதுதான். அதை அண்ணாமலை எப்போதுமே விரும்பல. ஏன்னா நீங்க எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில திரு அமித்ஷாவுக்கு நிகராக இப்போதைக்கு எந்த தலைவர்களும் இல்லைன்னு தான் எல்லா பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள்லாம் பேசுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி ரொம்ப பிரமாதமா தேர்தலை எதிர்கொள்றதுல ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்க. சமீப நாட்கள்ல எல்லாம் பேசுறாங்க. அவங்களுக்கு தமிழ்நாடுடைய அரசியல் களம் புரியாம இருந்திருக்காது இல்லையா? தனிச்சு போட்டியிடலாம், திரு அண்ணாமலையை தலைவராக வச்சு நாம நாடாளுமன்ற தேர்தல் மாதிரியே சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளலான்ற நம்பிக்கை இல்லாததுனால தானே அவரை அப்புறப்படுத்திட்டு திரு நயினாரை கொண்டு வந்து கூட்டணி அமைக்கிறாங்க. அது இவருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு அண்ணாமலைக்கும் சரியா ஜெல்லாகாதுங்கிறது அடிப்படையில் இவர் கேரக்டரை மாத்திக்குவாரான்னு ஒரு சந்தேகம். அண்ணாமலை மேலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசுவாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். ரெண்டாவது, எங்க கூட்டத்துக்கு போனாலும் அமித்ஷா இருக்கிற கூட்டமாக இருக்கட்டும், பிரதமராக வரக்கூடிய கூட்டமாக இருக்கட்டும், அல்லது நயனார் நாகேந்திரன் இருந்தாலும் சரி, இவர்கள் போடுற லோக்கல் கூட்டத்தில் இருந்தாலும் சரி, அண்ணாமலை வந்த உடனே அவ்வளோ பேர் கை தட்டுறாங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும். யாருக்கெல்லாம்? தொண்டர்கள் மத்தியில் அண்ணாமலை வந்த உடனே ஒரு கைத்தட்டல் வருது. இல்லை, யாருக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும்? இருக்கிற தலைவர்களுக்கு. ஏற்கனவே இது சைக்காலஜி சார். இது யார் நானாக இருந்தாலும் அதான், நீங்களா இருந்தாலும் அதான். நீங்களும் தலைவராக இருந்தால் உங்களுக்கு அந்த ஃபீல். நம்ம தானே தலைவர். இப்போ இவர் வராரு, இவர் முடிஞ்சு போச்சு, ஒரு வருஷம் 6 மாசம் ஆகுது. அவர் அவரு இந்த ஒரு ஈகோ உள்ள ஓடிக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் தான் மற்ற நயினா நாகேந்திரனுக்கும் திரு அண்ணாமலைக்கும் இடையே ஈகோ. அவரு இல்ல ஈகோ கிடையாது. இது அவங்களுக்குள்ள அவரே தான் அவருக்கு செருப்பு வாங்கி கொடுத்தாரு. செருப்பு போடாம இருந்தார்ல அண்ணாமலை செருப்பு போடாம நான் செருப்பு போட மாட்டேன், ஆட்சியை அகற்ற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னார். அப்புறம் செருப்பு அவரே வாங்கி கொடுத்து போட சொன்னார். அவர் நான் தென்றலாக இருப்பேன்னாரு. நான் அண்ணாமலை புயலாக இருப்பார்னு சொன்னார். இதெல்லாம் நம்ம கடந்து வந்தால் எல்லாரும் அவங்க 2 பேருக்குள்ள நல்லா தான் இருக்காங்க. ஆனால் ஆடியன்ஸு, தொண்டர்கள், பப்ளிக்னு வரும்பொழுது அண்ணாமலையுடைய ஸ்பீச் அண்ணாமலை இருந்தா கட்சிக்கு பலம் தானே சார்? அண்ணாமலை இருந்தா அவரால சேர்ந்த இளைஞர்கள் கண்டிப்பா பலம் தான். இப்ப ஒட்டு மொத்தமா நான் வலதுசாரி ஆதரவாளராக இருந்தாலும் கூட நான் எடுக்கிற முடிவு, நான் ஏன்னா தவறா பேசுறதுக்கு நான் ஒன்ன சொல்லி இன்னொன்று நடந்தாது, எனக்கு நான் என்ன நடக்கணுமோ அதை தான் கணிச்சு பேச. நீங்க அட்மிட் பண்ணிக்கிறீங்க அதை. ஆமாம். நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அண்ணாமலையை ஒதுக்கினால், எந்த காரணத்துக்காக ஒதுக்கினாலும் அது பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய அடி. அதே சமயம் இப்ப எடப்பாடி பழனிசாமி இதுலயும் செங்கோட்டையின் எடுக்கிற போர்க்கொடி அங்கேயும் பெரிய அடியா முடியும். ஆக ரெண்டுமே வெற்றிக்கு பெரிய வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த இடத்தை நோக்கி நகர்தா திரு பிரியன்? செங்கோட்டையன் திரு எடப்பாடி பழனிசாமி இடையே இருக்கக்கூடிய பிணக்கு மாதிரி திரு அண்ணாமலையை புறக்கணிச்சா இங்கேயும் பிணக்கு உருவாகும்னு சொல்றாரு திரு குமார். ஆனா புறக்கணிக்க மாட்டாங்க. அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அதாவது செங்கோட்டையன் எடப்பாடியோட அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபைட் அல்லது ஈகோ அல்லது கிளாஸ் இருக்கு இல்லையா, அது இப்ப இருக்க அதிமுக பெரிய சேஞ்ச் எல்லாம் உண்டாக்காது. ஆனா மக்கள் மத்தியில அதிமுக இன்னும் பிளவுபடுதுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குமே தவிர எடப்பாடி பழனிசாமியை வீக்கன் ஆகாது. அந்த ஆர்கனைசேஷன் அவர் அதுல எந்த சேஞ்சும் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. செங்கோட்டையன் ஓபிஎஸோட சேர்ந்துப்பாரு, இல்ல சசிகலாவோட சேர்ந்து ஃபைட் பண்ணுவாரே தவிர ஆர்கனைசேஷன் எடப்பாடி சேர்க்க முடியாது, எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அண்ணாமலை விஷயம் வேற. அண்ணாமலை அனுப்பிச்சாங்க, இல்ல அண்ணாமலை அதிருப்தியில வெளில போறாரு அப்படின்லாம் பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட இந்த காலகட்டத்துல அவர் ஒரு இளைஞர்களை அவர் பின்னாடி சேர்த்து வச்சிருக்காரு. அதுதான் அவங்க கைத்தட்டுறது. அதுதான் விஷயம். ஆக்சுவலா அவங்க கைத்தட்டும் போது மேடையில் இருக்கிற மற்ற தலைவர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி அது அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அரசியல்வாதியோட உள்மனசு அப்படிதான் பேசுவோம். நம்ம தலைவரா இருக்கோம், நம்ம ஒருபோது கைத்தட்டல, அமித்ஷாவே நினைப்பாரு நம்ம கைத்தட்டல, அண்ணாமலை கைத்தட்டுறாங்களே நினைப்பாரு. இதெல்லாம் டோட்டலா ஈகோவா எடுத்துக்கிற விஷயங்களா? நம்ம கட்சிக்காரங்க கைத்தட்டுறான், யாரு கைத்தட்டுறான், அவனா நமக்கு தானே ஓட்டு போட போறான்ற இருக்காது. அண்ணாமலைக்கு கைத்தட்டுறதா முக்கியமா இருக்கும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் எல்லாம் பெருசா உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு தேதியில எனக்கு அண்ணாமலை மேல பல விதங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்கு. பல விஷயத்தை நான் ஒட்டுல அவர் சொல்ற பாஜக வளர்ந்து இருக்கிற விஷயத்தை கூட நான் புள்ளிவிவரப்படி நான் ஆர்கியூ பண்ண ரெடியா இருக்கேன். ஆனால் என்ன விஷயம்னா, பாஜக என்கிற கட்சியை ஒரு பேசு பொருளா மாத்தி தமிழ்நாட்டு பாஜக 2016 3% கூட வாங்காத பாஜகவை ஓரளவுக்கு 2024 11% கொண்டு வந்தார்ல.
அது ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். பேசும். திரு அரவிந்த், முதல் சுற்றுல ஒரு கருத்தை சொன்னீங்க. திரு அமித்ஷா மீது திரு அண்ணாமலைக்கு அதிருப்தி இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல திரு அண்ணாமலை இல்லை அப்படின்னு. அண்ணாமலை வேண்டாம் அப்படின்னு அமித்ஷா முடிவெடுத்தாலோ, அமித்ஷா வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை முடிவெடுத்தாலோ இழப்பு பாஜகவுக்கு தானே. அந்த சிக்கல்ல பாஜக வந்து இப்ப நிக்குதா? இல்லைங்க, அண்ணாமலை வேண்டாம், அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கும் போது பாஜகவுக்கு இழப்பு தானே அப்படிங்கிற ஒரு யோசனை பாஜகவின் தேசிய தலைமைக்கும் இருந்திருக்கும். ஆனால் அண்ணாமலை என்ற ஒரு தனிநபரால் அதிமுக என்ற ஒரு பலமான கட்சி கூட்டணிக்கு கொண்டு வரும் வாக்குகளை அண்ணாமலை தனிப்பட்ட நபரால் கொண்டு வர முடியுமா என்ற கேள்வியையும் பாஜகவின் தேசிய தலைமை பரிசீலித்திருக்கும். அதனைத் தொடர்ந்துதான் அண்ணாமலையை மாற்றிவிட்டு இல்லை, தற்போது அதிமுகவின் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக தலைமை வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தேவை என்ற காரணத்தினால்தான் அண்ணாமலையை அவர்கள் மாற்றினார்கள். எனவே இந்த ஒரு கால்குலேஷன்லாம் பாஜக தேசிய தலைமை செய்திருக்கிறார்கள். நீங்கள் தற்போது கேட்ட கேள்வி, அண்ணாமலையை பொறுத்தவரை, பாஜக தலைமையை பொறுத்தவரை அண்ணாமலை தமிழ்நாடு விவகாரத்தில் அண்ணாமலை தலையிடாமல் இருப்பது தற்போது நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்கு மிக மிக முக்கியம் என கருதியதால் தான் அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலும் நீக்கியிருக்கிறார்கள். அதே போல இன்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்காதவரும் அதற்கும் ஒரு முக்கிய காரணம். எனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை தமிழகத்தில் போட்டியிட மாட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட மாட்டார் என்பதை பாஜக தேசிய தலைமை இதற்கு முன்பாகவும் பல தருணங்களில் நமக்கு தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது பாஜகவின் தேசிய தலைமை மூலமாக. அதன் ஒரு நீட்சியாகத்தான், தொடர்ச்சியாகத்தான் தற்போதும் இன்றைய நடைபெற்ற அந்த கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்கவில்லை. பாஜக தேசிய தலைமையை பொறுத்தவரை அண்ணாமலை தமிழகத்திலிருந்து தற்போது ஒதுக்கி வைக்கலாம், அண்ணாமலைக்கு தேசிய அளவில் ஏதானும் பொறுப்பு கொடுக்கலாம், கட்சியில் ஏதேனும் பொறுப்பு கொடுக்கலாம் எனவும் அவர்கள் ஆலோசித்து வருகிறார்கள். ஆனால் தமிழகத்தில் அண்ணாமலை இருந்தால் அதிமுகவுடனான கூட்டணியில் பெரும் விரிசல் ஏற்படும். அந்த கூட்டணியில் சுமூகமாக இணக்கமாக செயல்பட முடியாது. அதே போல பாஜகவிலும் தொடர்ந்து அவர் இருந்து வந்தால், தற்போது நயனா நாகேந்திரன் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய செயல்பாட்டிலும் அண்ணாமலையின் குறுக்கீடு இருக்கும். எனவேதான் அவரை தற்போது தமிழகத்திலிருந்து வேற ஏதாவது மாநிலத்திற்கு மாற்றலாமா என அவர்கள் யோசித்து வருகிறார்கள். அதன் காரணமாகத்தான் இன்றைய தினம் அண்ணாமலை இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றுதான் தெரிகிறது. திரு ராம்கி, கட்சிக்குள்ள வச்சிருந்தா கட்சியின் மூத்த தலைவர்களோடு திரு அண்ணாமலைக்கு உரசல் வருது. இங்க தமிழ்நாடு அரசியல்ல வச்சிருந்தா கூட்டணியோடு உரசல் வருது அப்படிங்கிறதான் திரு அரவிந்தோட நரேட்டிவ். ஆனா திரு பிரியன் சார் சொன்னார்ல, அவருக்கென்று சேர்ந்த இளைஞர்கள் ஒரு முடிவெடுப்பார்கள்னா பாஜகவை இங்க வளரணும்ல. திரு குமார் அந்த சுட்டி காட்டின பாஜகவை இங்க வளரணும், பாஜகவுக்கென்று ஒரு தமிழ்நாடு முகம் தேவையில்லை. அதை திரு நயினார் ஈடு கொடுக்க மாட்டார் அப்படின்னா திரு அண்ணாமலை அவ்வளவு எளிதாக இந்த அரசியல் இருந்தோ கூட்டணியில இருந்தோ போட்டி போடுறதுல இருந்தோ விலக்கி வச்சு என்ன லாபம் பாஜகவுக்கு? பாஜகவுக்கு லாபம்னா இன்றைய சூழல், இன்னைக்கு வந்து இந்த சூழல் தான் அதை டிமாண்ட் பண்ணுது. இன்னைக்கு வந்து வளர்ச்சினா இந்த 3 வருஷம் 4 வருஷம் வளர்ந்துருக்கு, நல்லாவே தெரியும். 2021 அப்புறமே வந்து பாஜகவுக்கு கணிசமான வளர்ச்சி இருக்கு. ஆனால் இதுக்கப்புறமும் வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு தேர்தலில் ஒரு மற்ற கட்சிகளுடன் ஒரு இணைந்து பணியாற்ற வேண்டிய சூழல். குறைந்தபட்சம் சென்ற முறை 4 சீட் கிடைச்சி, இன்னைக்கு ஒரு 6 சீட் 8 சீட்டாவது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்ரோச். நாங்கள் வந்து ஒரு முறை அக்ரெசிவாக இல்லை, நாங்கள் சமரச தயாராக இருக்கிறோங்கிற ஒரு பர்செப்ஷன் உருவாகணும்னா அதை அண்ணாமலை வகை செய்ய முடியாது. ஸோ வேறு ஏதாவது ஒரு இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஏன்னா உங்களுக்கு 1 இயருக்கு தான், நீங்கள் 2016க்கு அப்புறம் திரும்பவும் வந்து ஒரு கழகத்தை ஏற்படுத்தி ஒரு நாங்கள் தான் ஆக்டிவ் போர்ஷன் பண்ணுறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு வருஷங்கிறது ரொம்ப ஒரு கூலிங் பீரியடை இந்த இடத்துல பண்ண வேண்டியது, அது சரியான ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் வந்து அண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையை எடுக்க போகிறது முடியுது, அண்ணாமலைக்கு வேறு ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்து அவங்க வேறு ஏதாவது பண்ணால் அவர் ஒத்துப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா நீங்கள் வந்து அவர் தலைவர் பதவியிலேருந்து வெளியேற பிறகு அவர் மௌனமாக இருந்திருந்தார், அவருக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது, அவர் வேற ஏதாவது அசைன்மெண்ட் போறாரு அப்படி சொல்லலாம். ஆனால் அவர் மனுமா இல்லை, தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். அதனால அவருக்கு விருப்பம் இல்லை, இந்த களத்தை விட்டு வெளியேறுவதற்கான விருப்பம் இல்லை. ரெண்டாவது, இன்னைக்கு டெல்லிக்காரர்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, எல்லா விதத்திலும் எடப்பாடியை தான் பெட்டர்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா எடப்பாடிகிட்ட ஒரு எபிலிட்டி இருக்குது, ஒரு வல்லமை, என்னால் வின் பண்ண முடியும், சீட்டு கொடுக்க முடியும், அவர் சுற்றுப்பயணம் போகிறார், மக்களை பற்றி பேசுகிறார். ஸோ ஒரு மிக முக்கியமான முகமாக அடுத்த ஆட்சிக்கு வரப்போகிற முகமாக உருவாக்கிவிட்டார். நீங்கள் அவரோட வந்து நீங்கள் அண்ணாமலையோ செங்கோட்டையனையோ ஓபிஎஸ்ஸையோ தினகரனையோ ஒப்பிடும்போது அது எடுபடலை. ஏன்னா நீங்கள் வந்து எடப்பாடி வந்து கையில் ஒரு எம்ஜிஆர் ஃபார்ம் எடுத்துரு, எம்ஜிஆர் ஃபார்ம்லாங்கிறது அது உங்கள் கிரவுண்டு. நாடாளுமன்றத்தில்னா நீங்கள் அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கலாம், சட்டமன்றத்தில் நான் அப்பர் ஹேண்ட் எடுத்துப்பேங்கிற மாதிரி பரஸ்பரம் புரிந்துணர்வு. இந்த விஷயம் ஜெயலலிதா கூட எடுத்தது கிடையாது. அவங்க வந்து 98க்கு அப்புறம் ரொம்ப அக்ரெசிவாக டெல்லிக்கு எதிரான ஒரு சேலஞ்சிங்கான ஃபோர்ஸாக இருந்தாங்க.
பட் ஓபிஎஸ் போன்றவர்கள் வந்து அப்படியே பணிந்து போனாங்க, எல்லாவற்றையும் நீங்க முடிவு பண்ணுங்க அந்த மாதிரி போனாங்க. ஸோ இது ஒரு பேலன்ஸ்டான ஒரு விஷயமா இருக்கு எடப்பாடி அவர். எடப்பாடி வந்து நீங்க விட்டு கொடுக்குற இடத்துல விட்டு கொடுக்குறாரு, அதே நேரத்தில் பாஜக கொண்டு சேர்க்கிற களத்தில் ஒரு எபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால அது வந்து மற்றவருடைய ஒப்பிடும் போது எடப்பாடி ஒரு நல்ல கேண்டிடேட்டா இருக்கும்போது எடப்பாடியோடைய அவருக்கு என்ன அனுகூலம் செய்ய முடியுமோ, அவருக்கு என்ன சாதகம் பண்ண முடியுமோ, அவருக்கு நெருடல் ஏற்படுத்தாத விஷயங்களை பண்ணணும். அது மாதிரி அந்த விஷயங்கள் பண்ணுமா அதைத்தான் பாஜக கையில் எடுத்திருக்கிறது. அதை வைத்து தான் கூட்டணியை கட்டமைக்கிறது. ஏன்னா கூட்டணிங்கிறது நம்ம வந்து ஏற்கனவே பாராளுமன்றத்தில் ஏற்கனவே உருவான கூட்டணி தான். அது வந்து கிடுகிடு கட்டமைக்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனா எடப்பாடி சம்மதத்தின் பேரில் அவருக்கு எந்த வித சங்கடம் ஏற்படாத வகையில் பாஜகவுல மாற்றம் வரணும், அது என்டிஏவில் ஒரு மாற்றங்கள் வரணுங்கிற திரு எடப்பாடியா திரு அண்ணாமலையானா திரு எடப்பாடி தான் நிச்சயமா இப்போதைக்கு பாஜகவுக்கு இன்னைக்கு எடப்பாடி தான் தேவைப்படுகிறார். இன்னைக்கு இதேதான் இப்படிதான் பாஜகவுடைய தேசிய தலைமை திரு அண்ணாமலையை இனிமே அடுத்த 8 மாதங்களுக்கு தேர்தல் முடிகிற வரைக்கும் அணுக போகுதுன்னா என்ன முடிவா இருக்கும்? திரு அண்ணாமலையோட முடிவு என்னவா இருக்கும்? இதை சகித்து கொண்டு பொறுமையாக அவர் இதுல டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல அங்கங்க வந்த யூகங்கள் மாதிரி தனிக்கட்சி மாதிரியான ஒரு முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, தனிக்கட்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது வந்து இந்த சூழல் வந்து ரொம்ப அதை வந்து நிறைய பேரை என்கரேஜ் பண்ணுது, வெளியில் வாங்க பார்த்துக்கலாம், நீங்கள் தான் மாட்டு சக்தின்னு பார்த்துக்கலாம். பட் அது தேர்தல் அரசியலில் எடுபடாது. நான் அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் மூப்பனாரோட எக்ஸாம்பிள், விஜயகாந்த் எக்ஸாம்பிளாக சொன்னேன். அவங்க வரும்போது பெரிய வரவேற்பு இருந்தது. ஆனால் இன்னைக்கு சூழல் மாறி இருக்குது, மாற்று சக்தி மீதான நம்பிக்கை மக்கள் மனதில் குறைந்து விட்டது. போதாக வரைக்கும் உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் வேறு நிறையா இருக்காங்க. அவங்க எல்லா விதத்திலையும் சினிமா பாப்புலாரிட்டி அவங்க கிட்ட இருக்குது. களத்தில் சீமான் போய் உரையாடுகிறார், அவங்களுக்கு எல்லா விதத்திலும் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. அவர்களோட நீங்க வந்து களத்தில் போய் சரிசமமா நீங்க போய் இறங்கி பண்ண முடியாது. அதே நேரத்தில் டோட்டலா இது வரைக்கும் நீங்க பாஜக இருந்து செயல்பட்டு இப்ப நீங்க திடீர்னு பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்கவும் முடியாது. அதை எடுத்தால் மக்கள் மத்தியில் எடுபடவும் எடுபடாது. ஸோ அந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்கு. ஆனா அண்ணாமலை ஆதரவாளர்கள் இதை நோக்கி போவார்கள், நீங்க என்கரேஜ் பண்ணுவாங்க, நீங்க வாங்க அப்படி சொல்லுவாங்க. அதற்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்குதுன்னு பாக்குறேன். ஓகே குமார் சார், அண்ணாமலை புறக்கணிக்கப்படுகிறார், அண்ணாமலை நிராகரிக்கப்படுகிறார்னு அவருக்குன்ற ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அந்த ஓட் பேங்க் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அது அப்படியே பாஜகவுக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் போகுமா? அதுல ஏதாவது மாற்றம் வர வாய்ப்பு? இந்த கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்லிட்டேன். அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்பை பற்றி மத்திய பாஜக தவறான முடிவு எடுத்திருக்கிறது என்று கூட நான் சொல்ல துணிந்திருக்கிறேன். அதற்கு காரணத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இலக்கணேசன் காலத்திலிருந்து யாராவது ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு அரசியல் கட்சியை தனிப்பட்ட முறையில் தூக்கி நிறுத்துகிற சக்தி யாருக்காவது இருந்திருக்கா? ஒருத்தருக்கும் கிடையாது இன்னைய வரைக்கும். அதை செய்தது அண்ணாமலை. அப்பா நண்பர் சொன்னது போல எடப்பாடி பழனிசாமி தான் பெரிய பாப்புலர் லீடர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே இருக்கிற மற்ற தலைவர்கள், அண்ணாமலைக்கு எதிரான தலைவர்கள் எல்லாம், நான் சுயநலம் இல்லாமல் பேசுகிறவன், இங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாம் டெல்லியில் இவருக்கு எதிரான அறிக்கையை கொடுத்து அவரை வந்து எல்லாரும் சொல்றதை கேட்டுக்கிட்டு அவங்க நடந்துட்டு இருக்காங்க. அந்த முடிவு வந்து தேர்தல் முடிந்த பிறகு தெரியும் என்பது என்னுடைய கணிப்பு. தேர்தல் அண்ணாமலைக்கு சுயநலம் இல்ல, அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிற மற்ற சில குறைகள் இருக்கிறது. நான் முதல்ல சொல்லிவிட்டேன், அண்ணாமலைக்கு சில குறைகள் இருக்கிறது. அது வயது கோளாறு, சரி, இளம் வயது, இளமறி குலையறியாதுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நீக்கி இருப்பாங்க. எடப்பாடியா அண்ணாமலையானா பாஜக இப்ப என்ன முடிவெடுக்க முடியும்? ரெண்டு பேரும் ஒரே ஊர்காரங்க தான், ரெண்டும் பிடிவாதம் பிடிச்சவங்க தான். ரெண்டு பேருக்கும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு அண்ணாமலைக்கும் பக்கத்து ஊர் தான். ஆனால் ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு பிடிவாதம் இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை ரொம்ப இருக்குன்னு அங்கே கூட இருந்தவங்களே அங்கே என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். அவருடைய முடிவினால இப்போ ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், திரு டிடிவியா இருக்கட்டும், டிடிவி எல்லாருமே எடப்பாடி தான் சார் கட்சியின் தலைவர் இருக்கலாம். ஒரு தலைவருங்கிறது ஆலமரம் போல அந்த வேர்கள்லாம் படர்ந்து இருந்தா தான், அந்த கலையை வெட்டி இந்த கலையை வெட்டி இந்த பக்கம் உள்ள வேற வெட்டிட்டு நான் தான் பெரிய மரம்னு சொன்னால் அது நடக்காது. இப்போ ஓபிஎஸ் போயாச்சு, டிடிவி நிறைய பேர் போயிருக்காங்க, பல எம்எல்ஏக்கள் போயிருக்காங்க. இப்போ திரும்ப சசிகலா அம்மையார் அறிக்கை கொடுத்துருக்காங்க. செங்கோட்டையன் வந்து 5ஆம் தேதி நினைக்க நான் சொல்றேன்னு இருக்கிறாரு. அவருக்கு பின்னால ஒரு குரூப் அணி திரள்றதா. இந்த ரெண்டு முடிவுமே இது எதுல, இந்த கூட்டணியில இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய பிரதான கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இதுல லாபம் நடந்தாலும் மிகப்பெரிய நஷ்டம் நடந்தாலும் பொறுப்பே அவர் தான். லாபம் நடக்குமாங்கிறது என்னை பொறுத்தவரை லாபத்துக்கு வாய்ப்பு இல்லை. பிரியன் சார், திரு குமார் போன்ற பாஜக ஆதரவாளர்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கதை கவனிச்சிருப்பீங்க. திரு எடப்பாடி பழனிசாமியை மட்டும் வச்சுக்கிட்டு கூட்டணியை வெற்றி பெற வைக்க முடியாது, திரு எடப்பாடி பழனிசாமிக்காக திரு அண்ணாமலையை வந்து புறக்கணிக்கவோ நிராகரிக்கவோ கூடாது அப்படின்றதுல அவங்க வந்து நிற்கிறாங்க. இது உணர்ந்து சரி செய்யப்படுமா, இல்லை இதே சூழல் தானா? அண்ணாமலைக்கான அந்த இடம்ங்கிறது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அப்படியே தான் இருக்க போதா?
இதுல பேலன்ஸ் பண்றது வந்து பாஜக ஹைகமாண்டுக்கு கொஞ்சம் கஷ்டமான காரியமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை மேல வந்து பாஜகலையும் வருத்தமா இருக்காங்க, அதிமுகலையும் வருத்தமா இருக்காங்க. என்ன காரணம்னா 2024 தேர்தலில் நம்ம கூட்டணி சேர்ந்திருந்தா தமிழ்நாட்டில் ஒரு 5-6 எம்பிக்கள் சீட் கிடைச்சிருக்கும் நமக்கு அப்படின்றது ரெண்டு கட்சியிலும் ஃபீல் பண்றாங்க. அண்ணாமலைனால தான் அது மிஸ் ஆச்சுன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் பாஜக வளர்க்கணும்னு சில முயற்சிகள் எடுத்தாருன்றது அதை வந்து ஒதுக்கி வச்சுட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த கூட்டணி அமையாதனால தான் நமக்கு வந்து வாய்ப்புகள் போச்சு, எம்பிக்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் போச்சுன்னு பல தலைவர்கள் நினைக்கிறாங்க. அதனாலதான் அண்ணாமலை மேல இன்னும் வந்து அவங்களுக்கான ஒரு கோபம் அதிகமாகிட்டே இருக்கிறது நம்ம பார்த்தோம். இதுதான் வந்து தலைமை வரையும் போய் சேர்ந்திருக்கிறது நம்ம பாக்குறோம். அதுதான் வந்து நிர்மலா கூட்டத்திலையும் பல பேர் அங்க உள்ள இருந்தவங்க பேசின்ற ஒரு விஷயம், நம்ம கோட்டை விட்டுட்டோம், நம்ம அப்பவே கூட்டணியில இருந்திருக்கணும் அப்படின்ற விஷயம் தான். அந்த கோபம்லாம் சேர்ந்துதான் இப்ப கிட்டத்தட்ட அண்ணாமலைக்கு எதிராக வந்து ஒரு பெருசா உருவாயிருக்குன்றது நான் நினைக்கிறேன். ஆனா இன்னொரு விஷயம், அண்ணாமலை ஒரு விஷயம் தெளிவா சொல்லியிருந்தார். என்னன்னா வந்து அரசியல்ல நான் எப்படி இருந்தாலுமே தமிழ்நாட்டை விட்டு வெளியில போய். அரவிந்த் சார் சொல்ல வந்தது என்னன்னா, தமிழ்நாடு அரசியலை விட்டு நான் வெளியிலே போக மாட்டேன் அப்படிங்கிறது. அவரோட தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. திரு அண்ணாமலை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார், தமிழ்நாடு அரசியலை விட்டு நான் வெளியில போக மாட்டேன்னு. இங்க வேறு விதமா அது மாற்று கட்சியோ இல்ல பாஜகவில் இருந்து கொண்டோ தேசிய பொறுப்பை பெற்றுக்கொண்டோ தொடர்ந்து களமாட வாய்ப்பு இருக்கா திரு அண்ணாமலை? எனக்கு அண்ணாமலை மேபி என்னோட ரீடிங் தவறாக இருக்கலாங்க, பட் அண்ணாமலை பாஜகவில் அண்ணாமலையோட காலம் பாஜகவில் அந்த இறுதி கட்டத்தை எட்டி கொண்டிருப்பதாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. அண்ணாமலை வந்து நீண்ட காலம் பாஜகவில் பணிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. அண்ணாமலை வெளியே வந்து தனி கட்சி தொங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது, அல்லது வேறு எதுவும் பாதையை அவர் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய தினம் நடைபெற்றது மிக முக்கியமான ஒரு கூட்டம். நிர்மலா சீதாராமனோட கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்கவில்லை என்பது அது அவ்வளோ பெரிய முக்கியமான செய்தி கிடையாது. ஆனால் டெல்லியில் தமிழக விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு பாஜக தலைவர்களுடன் டெல்லியில் பாஜக தேசிய தலைமை நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்காதது அவ்வளவு எளிதாக கடந்துவிட்டு போகக்கூடிய செய்தி கிடையாது. அதுக்கு அண்ணாமலை கொடுத்திருக்கும் பதில், நான் பல்வேறு திருமணங்கள் இருந்ததால் அதற்காக நான் அங்கு சென்று விட்டேன் என்ற பதிலும் ஏற்புடையதாக இல்லை. எனவே அண்ணாமலை பாஜகவில் நீண்ட காலம் பயணிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறேன். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.